லீசிங் கம்பெனின்னு பேர். நான் ஒரு பெரிய பணக்கார உலகத்துலனா நான் லீசிங் கம்பெனி வச்சுருப்பேன். நான் ஒரு 100 போயிங்க புக் பண்ணி வச்சேன்னா, நான் ஏர்கிராஃப்ட் லீஸுக்கு தருவேன். அதனால் இந்த கம்பெனியில் புது ஆரம்பிக்கிற கம்பெனியில் ஏர்கிராஃப்ட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த லீசிங் கம்பெனிகிட்ட லீஸுக்கு எடுத்துக்கலாம். லீஸுக்கு எடுத்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. மாதம் வருஷம் ஒரு ஏர்கிராஃப்ட் 737 எடுத்து அதுக்கு இவ்வளோ ரூபா. ஏன்னா ஒரு 737 ஏர்பஸ் வாங்கினா 700 crores ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் இந்தியன் மணி 700 கோடி ரூபாய் ஆகுது. நீங்கள் 700 கோடி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். லீஸுக்கு எடுத்தால் அந்த லீஸ் அமௌண்ட் எவ்வளோ இயருக்கும் அதுக்கு டெபாசிட் தான் கட்டணும் ஒழிய. அதனால் அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் லீஸுக்கு எடுத்தால் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். முதல்ல 80 ஏர்கிராஃப்ட்னா ஸ்டேஜ் 80 ஏர்கிராஃப்ட் கொண்டு வர மாட்டார். முதல்ல 10 ஏர்கிராஃப்ட் கொண்டு வராரு. அதை ஆப்ரேட் பண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் எங்கேருந்து ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுவோம், எங்கே ரெக்குயர்மெண்ட்டுக்கு அதுக்கு போது தான் அந்த ஃப்ளீட்டை கூட்டுவாங்க. எடுத்தோடனே 80 ஏர்கிராஃப்ட் வச்சுட்டு நடத்துறது சாத்தியம் இல்லை. அதனால் இவர் 80 ஏர்கிராஃப்ட்